சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, ஸ்கூல் ஃபீஸ் அதுல சேர்க்காதம்மா. நான் அதை சேர்க்கலடா, சேர்க்காமே 5000 ரூபாய் தேவைப்படுதுடா. மகா, நம்ம செல்வத்துக்கெல்லாம் 1ஆம் தேதி சம்பளம் வந்துரும். உனக்கு சம்பளம் எப்ப கிடைக்குமா? எனக்கு 5ஆம் தேதி போட்டுருவாங்க அத்தை. 5ஆம் தேதியா? 5ஆம் தேதி தான் கொடுப்பாங்கன்னா நான் அதை எதுக்காக? அம்மா, போன மாசம் மிச்சம் இருந்த பணம் ஒரு 5000 ரூபாவை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுமே, ஞாபகம் இல்ல? அட ஆமாண்டா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். அதை வச்சு சமாளிச்சலாம்டா. டேய், என்னடா பேலன்ஸ் 15 ரூபா தான் காமிக்குது? 5000 ரூபா காணுமேடா. காணுமா? அது எப்படிமா காணாம போவோம்? நீ இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி பாரு. நினைச்சேன், எல்லாம் உங்க அப்பாவோட வேலைதான். எனக்கு தெரியாம என் போன்ல இருந்து 5000 ரூபாயை அவர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு இவர். என்ன எல்லாரும் நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி குறு குறுன்னு பாக்குறீங்க? நல்லா வசமா சிக்கிக்கிட்டீங்க தாத்தா. நீங்க பாட்டி போன்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்தது எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சு போச்சு. ரூபாய் எடுத்தோம், 5000 சொல்றாங்களே. கடவுள் பாதி காப்பாத்திட்டான். என்ன மனுஷங்க நீங்க? குடும்ப செலவுக்காக வச்சிருந்த 5000 ரூபாய் பணத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் போன்ல இருந்து உங்க நம்பருக்கு மாத்திருக்கீங்க. எதுக்கு? அந்த பாழா போன சீட்டு விளையாடுறதுக்கு தானே. இப்ப அந்த 5000 ரூபாய் இருக்கா இல்லையா? போச்சா? மொத்தமா போச்சா? ஒண்ணு பொறுப்புள்ள மனுஷனா இருக்கணும், இல்ல வயசுக்கு ஏத்த பக்குவமாவது இருக்கணும். ரெண்டுமே இல்லன்னா உங்களை வச்சுட்டு நான் என்ன குப்பையை கொட்டுறது? எத்தால எழுத்து தள்ளடி எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காரு. ஏன்பா, அந்த 5000 ரூபாயில இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கலாம்? இப்படி அசால்ட்டா கொண்டு போய் உதறி விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன்பா இப்படி? ஏம்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன மட்டும் நீங்க இதை பண்ணாதரா கதிரு, அதை பண்ணாதரா கதிர்னு சொல்றீங்கல்ல. நீங்க மட்டும் இப்படி ரம்மி விளையாடிட்டு இருக்கீங்க பொறுப்பு இல்லாம. என்னமோ பண்ணுங்க. ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு சாவ வேண்டியதா இருக்கு. அப்பா, கேக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் இப்படி பண்ணாதீங்க. தாத்தா, நான் ஒரு சின்ன குழந்தை. நானும் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்களே. அப்பா, இனிமேலாவது தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா.